வெல்கம் டு இன்சைட் அண்ணனிங்க. நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, எக்ஸல்ல இருக்கிற டூப்ளிகேட் வேல்யூஸை எப்படி ரிமூவ் பண்ணலாங்கிறது தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸல்ல டூப்ளிகேட்ஸ் வேல்யூஸ் ரிமூவ் பண்ணுறதுங்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கில். சரிங்களா? ஏன்னா பெரிய பெரிய டேட்டா செட்டில் ஏகப்பட்ட டூப்ளிகேட் வேல்யூஸ் கட்டாயமாக இருக்கும். சரிங்களா? அந்த டூப்ளிகேட்ஸ் வேல்யூஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணால் தான் நமக்கான டேட்டா அக்யூரசி ஹையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய அனாலிசிஸ் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? டூப்ளிகேட் வேல்யூஸை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அந்த அனாலிசிஸ் கரெக்டாக இருக்காது. அந்த ரிசல்ட் வரக்கூடிய அந்த அவுட்புட் வரக்கூடிய ரிசல்ட்டும் தப்பாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய டூப்ளிகேட் வேல்யூஸ் ரிமூவ் பண்ணுறதுங்கிறது எக்ஸலில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதை எப்படியெல்லாம் பண்ணலாங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம், சொல்லித்தரப்போகிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த இந்த டேட்டா செட்டை ஒன்று பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரூட்ஸோட நேம்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த ஃப்ரூட்ஸ் ஆப்பிள் இருக்குது, இங்கேயும் ஒரு ஆப்பிள் இருக்குது, பனானா இருக்குது, இங்கேயும் பனானா இருக்குது. அதாவது ஃப்ரூட்ஸ் நேம்ஸை நான் மிக்ஸ் பண்ணி நிறைய தடவை அங்கே ரிப்பீட் ஆகிருக்கு. சரிங்களா? ஆப்பிள் நிறைய ரிப்பீட் ஆகிருக்கு, பனானா ரிப்பீட் ஆகிருக்கு, மேங்கோ ரிப்பீட் ஆகிருக்கு, எல்லாமே ரிப்பீட் ஆகிருக்கு. அப்படி தானே? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 தடவை எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ இதில் இருக்க டூப்ளிகேட் வேல்யூஸ்லாம் ரிமூவ் ஆகி எனக்கு இருக்க யூனிக் வேல்யூஸ் மட்டும் எனக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போங்கிறத ரிமூவ் டூப்ளிகேட்ஸ், அதாவது டூப்ளிகேட்ஸ் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? இதில் இருக்க டூப்ளிகேட் வேல்யூஸ் ரிமூவ் பண்ண போகிறோம். 2 தடவை ஆப்பிள் வரதெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ தேவையில்லாமல் 2 தடவை ஆப்பிள் இருக்குது, 2 தடவை மேங்கோ இருக்குது, 2 தடவை பனானா இருக்குது. இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு ஒரே ஒரு தடவை ஆப்பிள்னா ஒரு தடவை வந்தால் போதும். சரிங்களா? அப்போ நம்ம அதை எப்படி ரிமூவ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். சரிங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது, அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்து ஃபுல் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஹோமில் இருப்பீங்க. சரிங்களா? மேலே ரிப்பனில் ஹோமில் இருப்பீங்க. அதில் ரிப்பனில் ஹோமில் இருந்து டேட்டா செட்டுக்கு டேட்டா டேபுக்கு வரணும். சரிங்களா? டேட்டா டேபுக்கு வரணும். டேட்டா டேபுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா டூல்ஸ் செக்ஷனில் ஃப்ளாஷ் ஃபில்க்கு கீழே ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரிமூவ் டூப்ளிகேட் வேல்யூஸை கொடுக்குங்க. சரிங்களா? கொடுக்கும்போது என்ன கேட்குதுன்னா, மை டேட்டா ஹேஸ் ஹெட்டஸ், எனக்கு டேட்டாவில் ஹெட்டஸ் இருக்கான்னு கேட்குது. நம்ம ஃப்ரூட்ஸ்னு ஏதாவது ஹெட்டிங் போட்டிருக்கோமா? இல்லை, கட்டாயமாக போடலை. சப்போஸ் நம்ம இதில் ஃப்ரூட்ஸ்னு போட்டிருந்தோம்னா இந்த எனக்கு டேட்டாவில் ஹெட்டர் இருக்குங்கிறத நீங்கள் சொல்லி கொடுக்கணும். அப்போ டிக் கொடுக்கணும். சரிங்களா? இங்கே நமக்கு ஹெட்டர்ஸ் இல்லை, அதனால் நம்ம என்ன கொடுக்க வேண்டாம், அந்த டிக்கை கொடுக்க வேண்டாம். ஓகே கொடுங்க. பார்த்தீங்களா? 12 டூப்ளிகேட் வேல்யூஸ் ஃபவுண்ட் ஆகிருக்கு, ரிமூவ் ஆகிடுச்சு. 8 யூனிக் வேல்யூஸ் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ மொத்தமாக அதில் 20 தினம் எழுதியிருந்தோம். ஆனால் இப்போ மொத்தமாக எத்தனை உண்மையான ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது? 8 ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது. அப்போ இந்த ரிமூவ் டூப்ளிகேட் வேல்யூஸ் இவ்வளோ சிம்பிள். சரிங்களா? இப்போது இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இதை இந்த ஆப்ஷனில் மட்டும்தான் செய்ய முடியுமானா இல்லை. சரிங்களா? இப்போ இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் கூட இருக்குங்க. இந்த ரிமூவ் டூப்ளிகேட் வேல்யூஸ் நீங்கள் டேட்டா டேப்பில் போய் இங்கே போய் தேடணும் அவசியம் இல்லை. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன ஷார்ட்கட்னா, இப்போ மறுபடியும் நான் பேக் வந்துட்டேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் 20 என்ட்ரிஸ் இருக்குது, டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்குது. அப்படி தானே? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதை கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆகிற செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்னன்னா Alt A+M. இப்படி நீங்கள் Alt +A+M. சரிங்களா? இந்த 3 கீயும் நீங்கள் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் டூப்ளிகேட்ஸுக்கு தன்னாலே அது போயிடும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா, நம்ம அங்கே போகவே இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சுன்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்க்கு போயிடுச்சு. நம்ம ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆகி கிடைக்கும். இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். நம்ம அங்கே போய் டேட்டா டேப்பில் போய் செலக்ட் பண்ணணும் இல்லை. Alt A+M நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அதுவே ரிமூவ் டூப்ளிகேட்ஸுக்கு போயிடும். இது ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் இருக்குங்க. இந்த டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. இது என்ன மெத்தட்னா, நமக்கு ஃபார்முலா மெத்தட். சரிங்களா? இப்போ நம்ம அங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் வச்சு யூஸ் பண்ணோம். இப்போ நமக்கு ஃபார்முலா மெத்தட்னு ஒன்று இருக்குங்க. அதாவது எப்படின்னா, இப்போ மறுபடியும் 20 என்ட்ரிஸை நான் கொடுத்துட்டேன். பார்த்தீங்களா? 20 என்ட்ரிஸ் அப்படியே இருக்குது. இப்போ நான் ஃபார்முலா மெத்தட் எப்படின்னா, ஈக்குவல் டு யூனிக். அந்த யூனிக்கை நீங்கள் இதில் டைப் பண்ணிங்கனாலே யூனிக் வந்துடும். அந்த ஃபார்மை பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் யூனிக் வேல்யூஸ் ஃப்ரம் ஏ ரேஞ்ச் ஆஃப் அரே. சரிங்களா? அப்போ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, எங்கே இருக்கிற வேல்யூஸும் உங்களுக்கு ரிமூவ் டூப்ளிகேட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த வேல்யூஸ் தானே. அப்போ அதை என்ன பண்ணுங்கன்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆர கொடுத்து கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. சரிங்களா? செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்க யூனிக் வேல்யூஸ், அதாவது டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆகி இதில் இருக்க யூனிக் வேல்யூஸ் மட்டும் உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். பார்த்தீங்களா?
இப்போ மறுபடியும் இதில் ஒரு 8 வேல்யூஸ் தான் வந்துருச்சு சரிங்களா. ஓகேங்களா, இதில் ஒரு 8 வேல்யூஸ் தான் இருக்குது. இப்போ டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆகி கிடச்சிச்சு. இது வந்து ஃபார்முலா பேஸ்டு சரிங்களா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது என்னென்னா நம்ம இருக்கிற இடத்துலையே அது ரிமூவ் டூப்ளிகேட் ஆகாது, இன்னொரு இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற வேல்யூஸை இங்கே நம்ம வந்து டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல எனக்கு டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் அந்த மெத்தடுக்கு போயிடலாம், ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மெத்தடுக்கு போயிடலாம். இல்லை வேற ஒரு இடத்துல நமக்கு டூப்ளிகேட்டை பேஸ்ட் பண்ணணும், ரிமூவ் பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இருக்கிற டூப்ளிகேட்ஸ் அப்படியே இருக்கட்டு, ஆனால் எனக்கு வேற ஒரு இடத்துல வந்து டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணி பேஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த யூனிக் ஃபார்முலாக்கு போயிடலாம் சரிங்களா. இப்போ இன்னொரு மெத்தடும் இருக்குங்க சரிங்களா. இது மட்டும் இல்லை, இன்னொரு மெத்தடும் இருக்குது. என்ன மெத்தட்னா அட்வான்ஸ் ஃபில்டர்னு ஒரு மெத்தட் இருக்குது சரிங்களா. இது டேட்டா டேப்பில் தான் இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணிக்கோங்கன்னா டேட்டாக்கு போவீங்க. இங்கே பார்த்தீங்களா டேட்டாவில் ஷார்ட் அண்ட் ஃபில்டரில் அட்வான்ஸ்டு ஒன்று இருக்கா, அட்வான்ஸ் ஃபில்டர் சரிங்களா. இதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஃபில்டர். இப்போ இதை வச்சு எப்படி நம்ம டூப்ளிகேட்ஸ் வேல்யூஸை ரிமூவ் பண்ணலாம்னா இதை மறுபடியும் என்ன பண்ணிக்கோங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த அட்வான்ஸ் ஃபில்டர் இருக்கு இல்லையா, டேட்டா டேப்பில் அட்வான்ஸ் ஷார்ட் அண்ட் ஃபில்டர் செக்ஷனில் அட்வான்ஸ் ஃபில்டர் இது செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் கொஞ்சம் வார்னிங்ஸ்லாம் வரும். இதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இதுக்கு ஏன்னா இந்த அட்வான்ஸ் ஃபில்டரை வந்து இந்த டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணுறது மட்டும் ஒர்க்கு கிடையாது. இந்த அட்வான்ஸ் ஃபில்டருக்கு நான் தனி வீடியோ போடுறேன். அட்வான்ஸ் ஃபில்டரை வச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யலாம் சரிங்களா. ஓகே கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு கேட்கும் சரிங்களா. இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் நம்ம எது செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த ரேஞ்சு செலக்ட் ஆகிருக்கும். இப்போது ஃபில்டர் த லிஸ்ட் இன் பிளேஸ் காப்பி டு அனதர் லொக்கேஷன். உங்களுக்கு இந்த இப்போ இதில் இருக்கிறத டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணி அதே இடத்துல பேஸ்ட் பண்ணணுமா, அதாவது ஏங்கிற காலத்துலேயே பேஸ்ட் பண்ணணுமா இல்லைன்னா வேறொரு இடத்துக்கு பேஸ்ட் பண்ணணுமான்னு கேட்குது சரிங்களா. இதில் இந்த க்ரைட்டீரியா ரேஞ்சில் இப்போதைக்கு நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டாம். டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த காலம் யூஸ் ஆக போகிறது கிடையாது சரிங்களா. ஆனால் இந்த டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணக்கு நம்ம எங்கே கிளிக் பண்ணணும்னா அந்த யூனிக் ரெக்கார்ட்ஸ்னு ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. யூனிக் ரெக்கார்ட்ஸ் ஒன்லிங்கிறத கிளிக் பண்ணிட்டு வேறு எதுவுமே நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா. அட்வான்ஸ் ஃபில்டருக்கு இன்னும் நிறைய யூஸ் இருக்குது, அதை நான் வர வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணும்போது வேறு எதுவுமே பார்க்க வேண்டாம். நீங்கள் இந்த லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் செலக்ட் பண்ணி கொடுத்துங்க. ஃபில்டர் இன் திஸ் பிளேஸ், இந்த பிளேஸில் இதாகணுமா இல்லைனா பக்கத்தில் ஒரு பிளேஸில் பண்ணணுமாங்கிறது தான் ஓகே சரிங்களா. இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆகி நமக்கு கிடச்சிடும். பார்த்தீங்களா, மறுபடியும் டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆகி கிடச்சிடுச்சா. ஓகேங்களா. இப்போது இதே மாதிரி இதே அட்வான்ஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணி பக்கத்தில் எங்கேயே பேஸ்ட் பண்ணுறதையும் பார்த்துருவோம் சரிங்களா. இப்போ அட்வான்ஸ் ஃபில்டர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு காப்பி டு அனதர் லொக்கேஷன் சரிங்களா. அனதர் லொக்கேஷன் கொடுத்துட்டு யூனிக் ரெக்கார்ட்ஸ் நம்மளை கிளிக் பண்ணிட்டு அனதர் லொக்கேஷனில் வந்து காப்பி டூ இருக்கா, இந்த காப்பி டூ ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். இந்த காப்பி டூவில் இந்த செல்லை செலக்ட் பண்ணிச்சுமா அந்த எந்தாவது ஒரு செல்லில் செலக்ட் பண்ணி கொடுங்க. எங்கே உங்களுக்கு பேஸ்ட் பண்ணணும் அங்கே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து டூப்ளிகேட் ரிமூவ் இங்கே கிடச்சோம் சரிங்களா. பொதுவாக வந்து நம்ம யூனிக் ஃபார்முலா வச்சும் அங்கேருந்து இங்கே பேஸ்ட் பண்ணலாம், அட்வான்ஸ் ஃபில்டர் வச்சோம் அங்கேருந்து இங்கே பேஸ்ட் பண்ணலாம் சரிங்களா. ஓகேங்க, இவ்வளோ தாங்க. இந்த 3 மெத்தடை வச்சு தான் நம்ம வந்து எக்ஸலில் டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ண முடியும் சரிங்களா. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது, இது இன்னொரு முக்கியமான எக்ஸாம்பிள், இதை பார்த்துக்கோங்க. இப்போது இந்த அது எல்லாமே சிங்கிள் காலம் வேல்யூஸை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாங்கிறத பார்த்தோம் அப்படி தானே. இப்போ இதில் வந்து பொதுவாக வந்து சிங்கிள் காலத்தில் மட்டும் டூப்ளிகேட் ரிமூவ் பண்ண போகிறதில்ல, மொத்த காலத்துக்கு நம்ம டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணணும் சரிங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எனக்கு வந்து டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணணுங்க. இதில் வந்து ஒரே எம்ப்ளாயி ஐடியில் இருக்கணும், பேரும் ஹரியில் இருக்கணும், டிபார்ட்மெண்ட் சேல்ஸில் இருக்கணும், ஒரே சேலரி ஒரே சிட்டி. இப்படி இருக்கிற யாராவது டபுளில் இருந்தாங்கன்னா இப்போ ஹரிங்கிற ஆள் அவங்களோட எம்ப்ளாயி ஐடி எத்தனை 101 அப்படி தானே, அவருடைய நேம் ஹரி, சேல்ஸு டிபார்ட்மெண்ட் சேல்ஸில் இருக்கார், சேலரி 60,000 வாங்குறாரு, சிட்டி பெங்களூரில் இருக்காரு தானே. இதே யூனிக் வேல்யூஸ், இவர் ஒரு யூனிக் வேல்யூ அப்படி தானே. இவரை மாதிரி இன்னொரு ஆள் இருந்தாருன்னா அவரை டெலிட் பண்ணணும் சரிங்களா. ஆனால் ஹரிங்கிற பேரில் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் அவருடைய எம்ப்ளாய்டி வேறையாக இருக்கும் சரிங்களா. ஒருவேளை எம்ப்ளாய்டியும் ஒரே மாதிரி இருந்து பேரும் ஒரே மாதிரி இருந்து எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம கட்டாயமாக டெலிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஓகேவா. அப்போ அதை எப்படி டெலிட் பண்ணலாங்கிறத பார்ப்போம் சரிங்களா. இப்போது சிங்கிள் காலத்தை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு செலக்ட் பண்ணி காணிக்கிறேன். இந்த டேட்டா செட்டில் இப்போ நான் இந்த காலை செலக்ட் பண்ணுறேங்க, நேமுங்கிற காலை செலக்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தாலே தெரியுது ஹரின்னு இன்னொரு ஆள் இருக்கார், இன்னொரு ஆள் இருக்கார். ஆனால் இவங்க 2 பேருமே வேறு வேறு, இவருடைய எம்ப்ளாய்டி வேறு, இவருடைய எம்ப்ளாய்டி வேறு சரிங்களா. ஆனால் நான் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா நம்ம எப்பவுமே பண்ணுற மாதிரி டேட்டா டேப்பில் போய் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸ்பேண்ட் செலெக்ஷனாக கண்டினியூ வித் கரண்ட் செலெக்ஷன் கேட்குதுங்க. இதில் தாங்க இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அங்கே நம்ம ஒரு சிங்கிள் காலம் இருக்கும்போது இந்த ஆப்ஷன் வராது சரிங்களா. இப்போ நமக்கு நிறைய காலம் மல்டிபிள் காலம்ஸ் இருக்குது, அப்போ கட்டாயமாக இந்த ஆப்ஷன் வரும். அப்போ எக்ஸ்பேண்ட் செலெக்ஷன் கொடுக்கணுமா கண்டினியூ வித் கரண்ட் செலெக்ஷன் கொடுக்கணுமா. இப்போ நீங்கள் கண்டினியூ வித் கரண்ட் செலெக்ஷன் கொடுத்தா என்ன ஆகும்னு பாருங்கள்.
மை டேட்டா ஹேஸ் ஹெட்டர்ஸ் கொடுக்கணும் கட்டாயமாக. பார்த்தீங்களா இங்கே வந்து ஹெட்டரையும் சேர்த்து தான் நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். நேம்ங்கிறது ஹெட்டர் சரிங்களா. ஒருவேளை நீங்கள் இந்த டிக்கை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நேமே என்ன பண்ணிடுவோம்னா இங்கே இருக்க ஒரு எம்ப்ளாயை அது என்ன பண்ணிடும்னா அசியூம் பண்ணிடும் சரிங்களா. அதுக்காக தான் மை டேட்டா ஹேஸ் ஹெட்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த நேம் அது ஹெட்டிங்காட்டே அசியூம் பண்ணிடும். இல்லாமல் நேம் அதாவது இங்கே இருக்க எம்ப்ளாயை அது அக்செப்ட் பண்ணாது சரிங்களா. அப்போ ஓகே மை டேட்டா ஹேஸ் ஹெட்டர்ஸ் டிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா இந்த பேர் அதாவது அதாவது செலக்ட் வித் கரண்ட் செலெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நேம் காலத்தில் இருக்க நேமில் மட்டும் யாராவது டபுளாக இருந்தாங்கன்னா அவங்கள டிலீட் பண்ணி விட்ருவோம் சரிங்களா. இப்போ ஹரின்னு ஒரு ஆள் இருந்தார், இன்னொரு ஹரின்னு இருந்தார், அவர் வேறு தான், ஆனாலும் அவங்கள டூப்ளிகேட் பண்ணிடுச்சு. அப்படி நமக்கு பண்ணக்கூடாது சரிங்களா. நமக்கு மொத்தமாக யாராவது 3 இப்போ வந்து மொத்தம் 5 காலம் இருக்குது. 5 காலமுமே சேமாக இருக்கிறவங்கள மட்டும்தான் நம்ம டூப்ளிகேட் பண்ணணும் சரிங்களா. அப்போது அதுக்கு எப்படி பண்ணலான்னா இப்போ நீங்கள் வந்து இப்படி கொடுத்துட்டீங்களா, நேமை கொடுத்துட்டிங்களா, கொடுத்துட்டு இப்போ நான் ஒன்று பண்ணுறேன். இதில் நிறைய பேர் டூப்ளிகேட்ஸ் இருக்காங்க சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு தெரியறதுக்காண்டி இந்த 103 இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுறேன்னா 101 ஆக்குறேன். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கார் இவர் என்ன பண்ணுறேன்னா 60,000 அவர் 60,000 வாங்குறாரா, அப்போ இவரையுமே 60,000 ஆக்கிடுறேன் சரிங்களா. 60,000 ஆக்குறேன். இப்போ டெல்லி இல்லையா, இவர் என்ன பண்ணிடுறேன்னா பெங்களூர் ஆக்கிடுறேன் சரிங்களா. பெங்களூர் ஓகேங்களா, பெங்களூர் ஆகிடுச்சு ஓகேங்களா. இப்போது இந்த ஹரியும் ஒன்று தான், இந்த ஹரியும் ஒன்று தான் சரிங்களா. மொத்தமாக அதில் எத்தனை என்ட்ரிஸ் இருக்குன்னா அதையும் காட்சி தந்துடுறேன். மொத்தம் வந்து 100 என்ட்ரிஸ் 101 என்ட்ரிஸ் இருக்குது சரிங்களா. 101 என்ட்ரிஸ் இருக்குது. இப்போ நான் வந்து ரிமூவ் டூப்ளிகேட் ஆனப்பறம் எத்தனை என்ட்ரிஸ் இருக்குன்னு காணிக்கிறேன். நிறைய டூப்ளிகேட் வேல்யூஸ் இதில் இருக்காங்க. பட் உங்களுக்கு புரிகிறதுக்காண்டி நான் பக்கத்தில் ஒரு ஆளையே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா சேவாக மாற்றிட்டோம் சரிங்களா. இவரும் ஒரே ஆள் தான், 101 எம்ப்ளாய் ஐடி, 101 எம்ப்ளாய் ஐடி, நேம் ஹரி, டிபார்ட்மெண்ட் சேல்ஸு, இங்கேயும் சேல்ஸ் தான். இவருடைய சேலரி 60,000, இவருடைய சேலரி 60,000, ஊரும் சிட்டி பெங்களூர் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த காலம் செலக்ட் பண்ணுறேன். அதாவது இப்படியும் செலக்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் இல்லைனா ஃபுல்லுமே செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்களேன். இந்த காலத்தை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுங்க. இப்போ வந்து ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பேண்ட் செலெக்ஷன் கேட்கும். ஏன் இந்த ஆப்ஷன் எக்ஸ்பேண்ட் செலெக்ஷன் வருதுன்னா இந்த மாதிரி மல்டிபிள் காலத்தில் நம்ம சிங்கிள் அதாவது கண்டினியூ கரண்ட் செலெக்ஷன் கொடுத்தோம்னா கட்டாயமாக அது தப்பாக தான் வரும். ஏன்னா சிங்கிள் காலத்தில் மட்டும் இருக்க டூப்ளிகேட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு தப்பான கரெக்டான டேட்டாவே கிடையாது. அது நமக்கு பொதுவாகவே மல்டிபிள் காலத்தில் எல்லாமே சேமாக இருந்தால் தான் அவங்க வந்து டூப்ளிகேட் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும் சரிங்களா. இப்போ எக்ஸ்பென்ஸ் செலெக்ஷன் கொடுத்தோன்னா இது என்ன பண்ணணும்னா இந்த 5 காலத்தையுமே போய் பார்க்கும். இந்த 5 காலத்தில் ஏதாவது சேமாக இருந்தால் மட்டும்தான் அவங்கள மட்டும்தான் கட்டாயமாக என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணணும் சரிங்களா. அப்போ இந்த எக்ஸ்பென்ஸ் செலெக்ஷன் கட்டாயமாக நம்ம கொடுக்கணும். அந்த எக்ஸ்பேண்ட் செலெக்ஷன் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுத்தீங்கன்னா மை டேட்டா ஹேஸ் ஹெட்டர்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. 21 டூப்ளிகேட் வேல்யூஸ் இருந்திருக்கு சரிங்களா. நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியல, அதனால் நானே ஹரியை வந்து தன்னாலே மாற்றினேன். பட் 21 டூப்ளிகேட் வேல்யூஸ் அதில் இருந்திருக்கு சரிங்களா. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்களா அந்த ஹரியை காணல, பார்த்தீங்களா அந்த ஹரியை தூக்கிடுச்சு. ஏன்னா அந்த 2 பேருமே எல்லாமே சேமாக இருந்தாங்க, அதனால் அவங்கள தூக்கிடுச்சு. மற்றபடி எத்தனை இப்போ இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து 80 வேல்யூஸ் தான் இருக்குது. 101 இருந்துச்சு, 80 வேல்யூஸ். 21 ரிமூவ் பண்ணிச்சு. 21 சேம் எம்ப்ளாய் ஐடி நம்பரில் இருந்திருக்காங்க, சேம் நேமு, சேம் டிபார்ட்மெண்ட்டு, சேம் சேலரி, சேம் சிட்டிலையும் இருந்திருக்காங்க. இப்போ 21 பேர் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் பண்ணிடுச்சு சரிங்களா. அப்போ டூப்ளிகேட்ஸை வந்து மல்டிபிள் காலம் இருந்தாலும் நம்மளுக்கு ரிமூவ் பண்ண தெரியணும், சிங்கிள் காலம் இருந்தாலும் ரிமூவ் பண்ண தெரியணும் சரிங்களா. இப்போ நான் வந்து சிங்கிள் இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பேண்ட் செலெக்ஷனும் கொடுக்கலாம், இல்லைனா இப்படியும் பண்ணிக்கலாம். ஃபுல் செலெக்ஷன் பண்ணிவிட்டு ரிமூவ் டூப்ளிகேட்ஸும் கொடுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பேண்ட் செலெக்ஷன் வராது, கரண்ட் செலெக்ஷன் வராது. ஏன்னா நீங்கள் மொத்தமாடி செலக்ட் பண்ணிட்டீங்க சரிங்களா. ஒரு சிங்கிள் காலம் செலக்ட் பண்ணால் மட்டும் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரும். எக்ஸ்பேண்ட் செலெக்ஷன் பண்ணணுமா இல்லை கரண்ட் வித் கண்டினியூ வித் கரண்ட் செலெக்ஷன் பண்ணணுமா. இப்போ கொடுத்தீங்கன்னா நோ டூப்ளிகேட்ஸ் வேல்யூஸ் பண்ணி, ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லா வேல்யூஸுமே ரிமூவ் பண்ணிட்டோம் ஓகேங்களா. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கட்டாயமாக நமக்கு கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். அது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.